துரைச்சி சமையலே உங்கள் துரைச்சி. இன்னைக்கு நாம துரைச்சி சமையல்ல நெய் உருக்குவது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க. இங்க பாருங்க, இங்க நான் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படின்னா நான் தினமும் நாட்டுப்பால் வாங்குறேன் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. அதுல இருந்து நான் என்ன செய்யறேன், தினமும் பால் நல்லா காய்ச்சிட்டு அதுல வர்ற ஆடையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீசர்ல நான் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆனவுடனே இதே போல அளவுக்கு நமக்கு என்ன செய்யும், வெண்ணெய் கிடைக்கும். இதை நான் எடுத்து இப்பொழுது நெய் உருக்க போறேன். நீங்களும் இதே போல என்ன செய்யுங்க, மாட்டுப்பால் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் நல்லா காய்ச்சிட்டு அதுல வர்ற ஆடையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீசர்ல சேர்த்து வைங்க, ஒரு பவுல்ல போட்டு. அது ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஆனவுடனே உங்களுக்கு இதே போல கிடைக்கும். நீங்களும் என்ன செஞ்சிடலாம், சுத்தமான நல்ல ஆரோக்கியமான நெய் வீட்லயே நீங்க என்ன செஞ்சிடலாம், தயாரிச்சிடலாம். இப்போ இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 1/2 அன் அவர் வெளியில எடுத்து அப்படியே நம்ம வச்சிடணும். அந்த நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம வந்த உடனே மிக்சியில போட்டு அடிச்ச உடனே நமக்கு ஒரு பதம் கிடைக்கும். அந்த பதத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், நெய் உருக்கிடலாம். சோ இப்போ இது ஒரு 1/2 அன் அவர் நம்ம வெளியில வச்சிருக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 1/2 அன் அவருக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சியில இது போட்டு வச்சிருக்கேன். இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி இந்த பதத்துக்கு வந்த உடனே நாம என்ன செய்யணும், இப்போ நாம அடிச்சு எடுத்துடலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு பவுல்ல நீங்க எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. மொத்தமா அடிச்சு வர்ற வெண்ணெயை நீங்க இத மாதிரி எடுத்து வச்சிருங்க. பாருங்க, ஒரு பவுல் நிறைய நான் ஆடை எடுத்து வச்சிருந்தேன், உங்களுக்கு காமிச்ச முதல்ல. இப்ப அதுல இருந்து நமக்கு ஒரு பவுல் நிறைய நமக்கு வெண்ணெய் கிடைச்சிருக்கு. இப்போ நாம இதுல இருந்து எப்படி நெய் உருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. பாருங்க, இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. நான் இங்க ஒரு வாணல் வச்சிருக்கிறேன். இப்போ நாம இதுல என்ன செய்யலாம், இந்த வெண்ணெயை நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெண்ணெயை நம்ம இதுல நம்ம இப்படி போட்டுடலாம். இப்படியே நீங்க விட்டுட்டா போதும், வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். அப்படியே ஆனா கேஸ் மட்டும் சிம்ல வச்சு விட்டுருங்க. கொஞ்சமா ஓரளவுக்கு மீடியமா வைங்க. அப்படியே நீங்க விட்டுறலாம். நமக்கு நெய் சீக்கிரமா ரெடி ஆயிரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, சூப்பரா நல்ல அருமையா நமக்கு என்ன ஆயிடுச்சு, நெய் ரெடி ஆயிருச்சு. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் டெய்லி வாங்குறேன். ஆனா எனக்கு ஒரு 3 வீக்ஸ்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கு, நெய் கிடைச்சிருக்கு. நீங்களும் ஒருவேளை இதுக்கு அதிகமா கூட பால் வாங்கலாம். ஆனா உங்களுக்கு இதுக்கு அதிகமா நெய் நீங்க வீட்லயே என்ன செஞ்சுக்கலாம், ரெடியா தயாரிச்சுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். அதனால நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். நம்ம அப்படியே அதுக்கடுத்து நாம இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நாம இப்படியே வச்சிருக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு நல்ல நெய் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம இந்த ஸ்டேஜ்ல என்ன செஞ்சிடலாம், நாம கேஸ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம வச்சிட்டு இருக்க கூடாது, இல்லாட்டி நெய் என்ன செஞ்சிரும், ஒரு மாதிரி முறிஞ்சிரும், அப்படின்ட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த சூடு போனதுக்கு அப்புறமா நாம இந்த முருங்கையில என்ன செய்யணும், போடணும். என்கிட்ட இருக்கிற நான் முருங்கையில வச்சிருக்கிறேன். இதை நாம இதுல என்ன செஞ்சிடலாம், இப்போ நாம போட்டுடலாம். பாருங்க, இப்போ சூப்பரா நெய் ரெடி ஆயிருச்சு. இந்த முருங்கலை போட்ட உடனே நல்ல நெய் நமக்கு கிளியரா அழகா சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்களா? ஏன் நம்ம முருங்கையில போடுறோம் அப்படின்னா அது நல்ல வாசமாவும் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை என்ன செஞ்சீங்க, நல்லா ஆறுன பிறகு ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு கண்ணாடி பவுல் ஏதாவது இருந்தா அதுல கூட நீங்க மாத்தி வச்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நீங்களும் இதே போல ட்ரை பண்ணுங்க. இதே போல நெய் உருக்குறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல போடுறேன். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளங்கள் பேசட்டும் நாவின் சுவையை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.